ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷ்யாவோட வீடு. லக்ஷ்யாவும் ராகுலும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறப்ப அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மீனா, இந்த கோழி வாத்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சது. நம்ம பசங்க அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க எந்திரிச்ச உடனே காட்டலாம். ஆமாங்க, நானும் ரொம்ப நாளா உங்களை வாங்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வாங்கிட்டீங்க. எப்பயும் வாங்குற கடையில் தான் அரிசி வாங்கினேன். இந்த தடவை அரிசியில நிறைய கல் இருக்கு, என்னன்னே தெரியல. அதை தான் கொஞ்சம் நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, கேட்க மறந்துட்டேன். கோழி எல்லாம் வாங்கிட்டீங்க, ஆனா கூண்டு வாங்க மறந்துட்டீங்களே. இப்ப மழையும் குளிருமா இருக்கு, அவங்க எல்லாம் எங்க தூங்குவாங்க? இல்ல மீனா, கூண்டு வாங்க நான் மறக்கல. காலையில கோழி வாத்து வாங்கிட்டு வரப்ப அந்த கடை மூடி இருந்தது. இப்ப நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆனா கூண்டு ரொம்ப பெருசா இருக்கும். நீயும் வந்தீன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். உன்னால வர முடியுமா? சரிங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்தா என் வேலையெல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி லக்ஷ்யாவும் ராகுலையும் எழுப்பிடுறேன். அவங்க கோழி வாத்தெல்லாம் பாத்துக்குவாங்க. சரி, நானே லக்ஷ்யாவையும் ராகுலையும் எழுப்புறேன். லக்ஷ்யா, ராகுல் எந்திரிங்க. இங்க பாருங்க என்ன இருக்குன்னு. ராகுல், லக்ஷ்யா வாங்க. என்ன இது? அப்பா என்ன எழுப்பிட்டு இருக்காரு? எப்பயும் அம்மா தானே எழுப்புவாங்க. அக்கா, அப்பா கூப்பிடுறாங்க, எந்திரிக்கா. ராகுல், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். இல்லக்கா, வாக்கா, அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். வாக்கா, அப்புறம் மத்தியானம் தூங்குக்கா. சரி வா ராகுல், போலாம். நீ என்ன எப்படி இருந்தாலும் தூங்க விட மாட்டேன். வா, என்னன்னு கேட்கலாம். சீக்கிரம் வா. என்னப்பா, எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க தூங்கிருப்போம்ல. ஆமாப்பா, எதுக்கு எங்களை இவ்வளோ சீக்கிரம் எழுப்புனீங்க? அம்மா, என்னம்மா நம்ம வீட்டில் ஏதோ கோழி வாத்தெல்லாம் கத்துற மாதிரி கேட்குது. நம்ம வீடா பக்கத்து வீடா? எங்கேருந்து கேட்குதுமா? ஆமாவா, தெரியலையே, கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப கிட்டல இருந்து சத்தம் கேக்குது. வாக்கா, சீக்கிரம் போய் பார்க்கலாம் என்னன்னு. ஐயோ, என்ன இது? இத்தனை கோழி வாத்து எல்லாம் நம்ம வீட்ல இருக்கா? எங்க இருந்து வந்துச்சு? என்னால நம்பவே முடியல. கனவா நிஜமானே எனக்கு தெரியல. இனிமேல நான் தினமும் இவங்க கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பேன். அப்புறம் சாப்பிட கொடுப்பேன், தண்ணியும் கொடுப்பேன். அங்க பாரு ராகுல், அங்க ஒரு வாத்து நம்ம லக்ஷ்மி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நல்ல வேலை, இவங்க கோழி வாத்து எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருந்தாங்க. இனிமேல் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நான் இவங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். நான் இந்த கோழி மேல உட்காந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். போ சீக்கிரம் போ, என்ன ரவுண்ட் கூட்டிட்டு போ. கோழி போ, ஏன் நின்னுட்டே இருக்க? சீக்கிரம் போ. ஐயோ, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னால நடக்கவே முடியல. ராகுல், கோழி மேலெல்லாம் ஏறி உட்காரக்கூடாது, அதுக்கு ரொம்ப வலிக்கும். வெறும் தூரத்துல இருந்து பார்க்கணும். ராகுல், அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சரி ராகுல், லக்ஷ்யா, நீங்கள் இந்த கோழி வாத்தெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நான் அப்பா போய் அவங்களுக்கு எல்லாம் கூண்டு வாங்கிட்டு வரோம். அந்த கூண்டு பெருசாக இருக்கிறதுனால அப்பா என்னவை கூப்பிட்டாரு. நாங்கள் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறோம். கோழி வாத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த அரிசியை வைங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் வைங்க. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க அவங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறோம். ஹாய் ஜாலி, எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாரும் பத்திரமா இருங்க. எங்கேயுமே போக கூடாது. நாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம். அக்கா, அம்மா அரிசி வைக்க சொன்னாங்கல்ல, நம்ம இப்ப போய் வைக்கலாம்க்கா. வாக்கா. லக்ஷ்யா, ராகுல், என்ன பண்றீங்க? ஏய், என்னப்பா இது? கோழி வாத்தெல்லாம் இத்தனை வாங்கி வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு. எங்க அப்பா இன்னைக்கு காலையில தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, நாங்க போய் கோழி வாத்தெல்லாம் பாக்குறோம். சரி, இந்த கப்பில் நான் அரிசியே போடுறேன். இதுல போட்டா சரியா இருக்கும். எல்லாமே ஈஸியா சாப்பிடலாம். அரிசி போட்ட உடனே இங்க பாருங்க, ஒரு வாத்து ஓடி வந்திருக்கு. மத்தவங்க எல்லாம் இன்னும் வரலையே. இங்க பாரு, ஒரு வாத்தா கடகடான்னு வந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, எல்லா கோழி வாத்தும் வந்தாச்சு. 4 வாத்து 2 கோழி எல்லாமே வந்தாச்சு. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு.
அக்கா இங்க பாருக்கா, இடம் இல்லாம கோழியும் வாத்தும் சண்டை போடுறாங்க. நீ போய் இடம் பண்ணி கொடுக்கா. சண்டை போடாதீங்கப்பா, எல்லாம் நவுந்து நின்னுக்கோங்க. இப்ப எல்லாருக்குமே இடம் இருக்கு, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. இந்த கோழி வாத்தெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எங்க வீட்லயும் எங்க அம்மாக்கு சொல்லி இதை மாதிரி வாங்கணும். ஆமா யுக்தா, முதல்ல அம்மா கிட்ட சொல்லி நம்ம வீட்லயும் வாங்கணும். அக்கா இங்க பாரு, அரிசி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆமா ராகுல், ஒரு அரிசி கூட காணோம். அக்கா அம்மா தண்ணி ஊத்தி வைக்க சொன்னாங்கல்ல, தண்ணி ஊத்தி வைக்கா. சரி ராகுல், நான் போய் தண்ணி கொண்டு வரேன். லக்ஷ்யா, லக்ஷ்மிக்கு சாப்பாடு வைக்கலையா? இல்ல ராம், அம்மா காலையிலேயே லக்ஷ்மிக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க. லக்ஷ்யா, உங்க அப்பா அம்மா எங்க காணோம்? எங்க அப்பாவும் அம்மாவும் கோழி வாத்து எல்லாம் இருக்கிறதுக்காக கூண்டு வாங்க போயிருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க அரிசி தண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஐயோ, கோழி வாத்து எல்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு. எனக்கு பயமா இருக்கு. நம்மள ஏதாச்சும் பண்ணுமா? இல்ல யுக்தா, நம்மள எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல, நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. நம்ம இவங்க கூட விளையாடலாம். ஹாய் ஜாலி, நான் இப்ப வாத்து கூட எல்லாம் விளையாட போறேன். இப்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி ராகுல், சும்மா விளையாடணும். ஆனா அவங்க மேல எல்லாம் ஏறி ரவுண்ட் போக கூடாது. ஐயோ, இதெல்லாம் என் கூட எவ்வளவு நல்லா விளையாடுது. இங்க பாரு, என் கால் எல்லாம் கொத்துது. இப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் கோழி வாத்து கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்க பாரு ராகுல், அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. இவ்ளோ பெரிய கூண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்க வாங்க, இங்க வந்து பாருங்க. இந்த கூண்டு நல்லா இருக்கான்னு பாருங்க. ஹை, இந்த கூண்டு சூப்பரா இருக்கு. எங்களுக்கும் இதுல தூங்கணும்னு ஆசையா இருக்கு. கோழி வீடு வந்தாச்சு, கோழிக்கு வீடு வந்தாச்சு. அப்பா, இந்த வாத்தெல்லாம் எப்படிப்பா இந்த கூண்டுக்குள்ள போகும்? ராகுல், இங்க வா, நான் உனக்கு காட்டுறேன். இங்க ஒரு கதவு இருக்குல்ல, இத ஓபன் பண்ணிட்டு கோழி வாத்தெல்லாம் உள்ள போன அப்புறம் இந்த கதவை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். எல்லாரும் கோழி கூண்டு நல்லா இருக்கான்னு பார்க்க போயிருந்தாங்க. அதுக்குள்ள லக்ஷ்யா வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு. அப்பா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு. வந்து வாத்த கொத்துது. வாங்கப்பா, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. ஐயோ ஆமாப்பா, வாங்க சீக்கிரம் எங்களையும் வாத்து எல்லாத்தையும் காப்பாத்துங்க. இரு லக்ஷா, நீங்க எல்லாம் நவராம அப்படியே நில்லுங்க. நான் போய் ஒரு குச்சியை கொண்டு வரேன். என்ன இது, நம்ம வீட்ல ஒரு குச்சியுமே கிடைக்கல. சரி மீனா, நீ போய் வலைய சீக்கிரம் கொண்டு வா. லக்ஷ்யா, நீ கோழி வாத்து எல்லாத்தையுமே கூண்டுக்குள்ள அனுப்பு. அதுக்குள்ள அந்த பாம்பு ஒரு கோழிய பிடிச்சிருச்சு. அப்புறம் விடவே இல்லை. லக்ஷ்யா, யுக்தா, மிச்சம் இருக்க கோழி வாத்து எல்லாம் உள்ள கூட்டிட்டு போங்க. நான் அதுக்குள்ள இந்த பாம்பை அடிச்சிடுறேன். சரிப்பா, நாங்க எல்லாத்தையும் உள்ள அனுப்பிடுறோம். லக்ஷ்யா, யுக்தா, ராம் எல்லா கோழி வாத்து எல்லாத்தையுமே உள்ள அனுப்பிட்டாங்க. என்ன எல்லாம் இங்க நிக்கிறீங்க? எல்லாம் சீக்கிரம் உள்ள போங்க. பாம்பு வந்து உங்களை கொத்திரும். போங்க சீக்கிரம் உள்ள. அப்பா பாம்பை அடிச்சதுனால அது கோழிய விட்டுருச்சு. ஒரு வழியா எல்லா கோழி வாத்தும் சேஃபா கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க. வாங்கப்பா, நம்ம எல்லாருமே ரூம்குள்ள போயிடலாம். பாம்பு எந்திரிச்சு இங்க ஏதாவது வந்துட போகுது. வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். ராகுல், வா வா, சீக்கிரம் உள்ள போயிடலாம். வா வா.
இந்தாங்க இந்த வலைக்குள்ள அந்த பாம்பை சீக்கிரம் போட்டுருங்க. நல்ல வேலை இந்த பாம்பை வலைக்குள்ள போட்டாச்சு. இப்ப யாரையும் எதுவுமே பண்ணாது. நான் போய் இத தூரமா காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துடுறேன். நல்ல வேலை மீனா, நம்ம இருக்கிறப்ப இந்த பாம்பு வந்தது. பசங்க தனியா இருக்கிறப்ப இந்த பாம்பு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னே தெரியல. நல்ல வேலை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாருமே சேஃபா இருக்காங்க. ஆமாம்மா, பாம்பு வந்த உடனே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். நல்ல வேலை நீங்களும் அப்பாவும் இருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ. பை பாய்.